நிகழ்தகவு. அதிகாலையில் அறையில் இருந்து கேட்ட அலறல் சத்தம். அறைக்குள் தூக்கில் தொங்கியபடி சடலமாக கிடந்த ஓட்டுநர். சடலத்தின் பக்கத்தில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்த மனைவி. வழக்கை திருப்பி போட்ட போஸ்ட்மார்ட்டம் அறிக்கை. ஓட்டுநரின் கழுத்தில் காயங்கள் இருந்ததாக வெளியான ரிப்போர்ட். கட்டிய கணவனை மனைவியே கொலை செய்தது ஏன்? நடந்தது என்ன? வழக்கம் போல மகன் வெங்கடேஷ பார்க்க வீட்டுக்கு போயிருக்காங்க மூதாட்டி. அப்ப மகனோட அறையிலிருந்து திடீர்னு அலறல் சத்தம் கேட்டிருக்கு. உடனே அந்த அறைக்கு போன மூதாட்டி மகன் கிடந்த கோரத்தை பார்த்து திகைச்சு போய் நின்னு இருக்காங்க. மகன் வெங்கடேஷ் தூக்கில பிணமா தொங்கி இருக்காரு. சடலத்தோட பக்கத்துல மருமகள் துளசி கதறி அழுதுகிட்டு இருந்திருக்காங்க. இந்த விஷயத்தை கேட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து வெங்கடேஷோட மனைவி துளசி கிட்ட விசாரணையில இறங்கின போலீஸ் உங்க கணவனுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு கணவன் வெங்கடேஷ் நேத்து நைட் ஃபுல் போதையில வீட்டுக்கு வந்து தூங்கிட்டாரு. ஆனா காலையில எழுந்து பார்த்தப்ப அவரு தூக்கில பிணமா தொங்கிக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லி இருக்காங்க. அடுத்து வெங்கடேஷோட தாய்கிட்ட போலீசார் விசாரணை பண்ணி இருக்காங்க. அப்ப என் மகன் உயிரிழப்புல மர்மம் இருக்குன்னு சொன்ன மூதாட்டி என் மகனுக்கும் மருமகளுக்கும் அடிக்கடி சண்டை வரும், அவ தான் என் மகனை கொலை பண்ணிட்டு ஆக்டிங் பண்றாளோன்னு சந்தேகமா இருக்குன்னு சொல்லி இருக்காங்க. உடனே அந்த புகாரை வாங்கி ஓரமா வச்ச போலீஸ் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுபடி மறுநாள் வெளியான ரிப்போர்ட்ல வெங்கடேஷோட கழுத்துல காயம் இருந்ததா குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. இந்த ரிப்போர்ட்டை வச்சு இது கொலைன்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் துளசி முனியம்மாவை விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க. ஆந்திராவில் உள்ள துர்கம்மா குடி தெருவை சேர்ந்த வெங்கடேஷ் டிரைவரா வேலை செஞ்சிட்டு இருந்தாரு. இவருக்கும் பக்கத்து கிராமத்தை சேர்ந்த துளசி முனியம்மாவுக்கும் சில வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிருக்கு. கல்யாணமான புதுசுல கணவனும் மனைவியும் சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. வெங்கடேஷும் கரெக்டா வேலைக்கு போயிட்டு குடும்பத்தோட வாழ்வாதாரத்தை நல்லபடியா கவனிச்சிட்டு இருந்திருக்காரு. வாழ்க்கை இப்படி நல்லபடியா போயிட்டு இருந்த நேரத்துல மது போதைக்கு அடிமையான வெங்கடேஷ் எந்த ஒரு வேலை வெட்டிக்கும் போகாம மதுவே கதின்னு கடந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம துளசிய போட்டு அடிச்சும் சித்திரவதையும் பண்ணி இருக்காரு. இதுக்கிடையில துளசிக்கும் அதே பகுதியை சேர்ந்த சுரேஷ்ங்கிற இளைஞருக்கும் தகாத உறவு ஏற்பட்டிருக்கு. கணவன் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் சுரேஷ வீட்டுக்கு கூப்பிடுற துளசி அவர் கூட தனிமையிலையும் இருந்திருக்காங்க. ஆனா இத நோட் பண்ணிட்டே இருந்த பக்கத்து வீட்டுக்காரங்க வெங்கடேஷ் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி இருக்காங்க. நீங்க வீட்டுல இல்லாத நேரத்துல சுரேஷ் அடிக்கடி உங்க வீட்டுக்கு வர்றான், உன் மனைவி கிட்ட தனியா பேசிட்டு இருக்கான், அதனால உன் மனைவிய கொஞ்சம் கண்டிச்சு வைன்னு சொல்லி இருக்காங்க. இதை கேட்டு ஆத்திரத்தோட உச்சத்துக்கே போன வெங்கடேஷ் மனைவிய போட்டு சரமாரியா அடிச்சிருக்காரு. குத்துக்கல்லு மாதிரி நான் உயிரோடு இருக்கும்போது உனக்கு இன்னொருத்தன் கேக்குதா? ஒழுங்கா அவன் கூட பழகிறதை இத்தோடு நிறுத்திக்க, இல்லன்னா உன்னை உயிரோடையே விடமாட்டேன்னு மிரட்டி இருக்காரு. கணவனோட பேச்ச கேட்டு பயந்து போன துளசி சுரேஷ்க்கு போன் பண்ணி நம்ம தகாத உறவுல இருக்கிற விஷயம் என் கணவனுக்கு தெரிஞ்சிருச்சு, அவனை கொன்னாதான் நாம நிம்மதியா வாழ முடியும்னு சொல்லி இருக்காங்க. வெங்கடேஷ கொலை செய்யறதுக்கு சுரேஷும் ஓகே சொல்லி இருக்காரு. சம்பவத்தன்னைக்கு வெங்கடேஷ் ஃபுல் போதையில வீட்டுக்கு திரும்பி இருக்காரு. அடுத்து தன்னோட ரூம்க்கு போயிட்டு தூங்கிட்டாரு. கணவன் தூங்கின உடனே தன்னோட காதலன் சுரேஷ்க்கு போன் பண்ண துளசி, என் கணவன் வெங்கடேஷ் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான், இதுதான் அவனை கொல்றதுக்கு சரியான டைம், நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வந்தன்னா இப்பவே வெங்கடேஷோட கதையை முடிச்சிடலாம்னு சொல்லி இருக்காங்க. அதை கேட்டு துளசியோட வீட்டுக்கு போன சுரேஷ் வெங்கடேஷ போட்டு சரமாரியா அடிச்சிருக்காரு. அடுத்து வீட்டுல கிடந்த கயிறை எடுத்த சுரேஷ் வெங்கடேஷோட கழுத்தை இறுக்கி துடிக்க துடிக்க கொன்னு இருக்காரு. அதுக்கப்புறம் துளசிய வெங்கடேஷும் ஒன்னு சேர்ந்து துப்பட்டாவல வெங்கடேஷோட கழுத்தை இறுக்கி தூக்குல தொங்க விட்டுட்டு அதை தற்கொலைன்னு சொல்லி நாடகமாடி இருக்காங்க. ஆனா விசாரணையோட முடிவுல எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் சுரேஷையும் துளசியையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க.
நிகழ்தகவு.